ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, என் பையன் வந்து சம்பளம் கேட்குறான். அவன் வேலை செய்யறதுக்கு சம்பளம் கேட்குறான். எனக்கு சம்பளம் கொடு, நாங்கள் வேலை செய்யறோம்ல அப்படின்னு சம்பளம் கேட்குறான். அவன் என்னத்துக்கு சம்பளம் கேட்குறான், எவ்வளவு கேட்குறான்னு நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் சொல்லு தம்பி, என்ன வேலை செய்யற? காலையில பூ பொறுப்பது. காலைல பூ பொறுப்பது. பூ பொறுக்கிறதுக்கா? அதுக்கு எவ்வளவு சம்பளம் கேட்குற? 250. 250? பூ வரதே 1/2 கிலோ பூ வருது சம்மங்கி. 1/2 கிலோ சம்மங்கி பூ வரதே அங்க 10 ரூபாய்க்கு தான் போகுது. 31 நாளைக்கு 250 ரூபா. சரி, 31 ஒரு மாசத்துக்கு 250 ரூபா பூ பொறுக்கிறது. அப்புறம் மாடு வேலை, கூட்டுறது வேலை, ஆட்டு வேலை. மாடு வேலை என்ன வேலை செஞ்சீங்க? சாணி எழுறது. சாணி எழுறதுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? அதுக்கு 250. 150 ஒரு மாசத்துக்கா? 150. 150. ஆடு கூட்டி பட்டி சுத்தம் பண்றது, அதுக்கு ஒரு 150. ஆட்டுக்கு 150. அப்புறம் காலைல மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்குறது. காய் வாங்குறதுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 50 ரூபா. 50 ரூபா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் பின்னாடி புடிச்சிட்டு வரதுக்கு ஒரு 50 ரூபா. பின்னாடி வண்டியில உட்காந்து புடிச்சிட்டு வரதுக்கு 50 ரூபா. ஓகே. அதுக்கப்புறம் இங்க நம்ம சந்தைக்கு போறதுக்கு ஒரு 100 ரூபா. சந்தைக்கு போறதுக்கு மாசம் ஃபுல்லாவா இது? சரி, சந்தைக்கு விக்க வரதுக்கு 100 ரூபா ஒரு நாளைக்கு கூலி. ஒரு நாளைக்கு 100 ரூபா விக்கிறதே 1000 ரூபா, 1000 ரூபாய், 1500 தான் விக்குது. எப்படி ஒரு நாளைக்கு 100 ரூபா? சரி, மொத்தத்துக்கே வந்து ஒரு 500 ரூபாய் ஒரு மாசம். அப்ப இது எடுத்துட்டு வரதுக்கு 500 ரூபா போடு. என்ன எடுத்துட்டு வரதுக்கு? மறுபடியும் அழுட்டு வருவால. அதுக்கு ஒரு 500. அதுக்கு ஒரு 500. அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில எழுந்திரிச்சு தள்ளுவண்டி தள்ளிட்டு போறது. தள்ளுவண்டி எத்தனை நாள் தள்ளிட்டு போறீங்க? மாசத்துல 2 நாள் 3 நாள் தான் தள்ளிட்டு போறீங்க. மாசத்தில் 1 வாரம். மாசத்துல 1 வாரம். ஒரு வாரத்துக்கு 250 ரூபா. 250 ரூபா. 4 வாரம்னு வையே, 1000 ரூபா. அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப பெரிய அடரா வச்சிடான், அதுக்கு நான் எடை போட்டு கொடுப்பேன். அதுக்கு ஒரு 150. அதுக்கு ஒரு 150. அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதானா? தம்பி, அந்த கால்குலேட்டர் எடுங்க, நம்ம கணக்கு பண்ணி சொல்லுவோம் எவ்வளவு வருதுன்னு. தம்பி வந்து எவ்வளவு கூலி எதிர்க்கு பாத்துருக்காப்ல, எவ்வளவு வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். செல்லு எங்க இருக்கு? உங்க செல்லு தெரியல. செல்லு எங்க வச்சா தெரியல. இருங்க, நான் போய் எட்டு வரேன். 50, 350, 450. இது நம்ம கணக்கு பண்றோம் எவ்வளவு என்னன்னு சொல்லு. 250. 250 பிளஸ் 150. 150 பிளஸ் 150. மறுபடியும் 150 பிளஸ் 50 பிளஸ் 50 பிளஸ் 500 500 1000 500. சரி, சாரி, 150. இந்த 500 அடிச்சுட்டு 150 தான். ஓகே, எவ்வளவு வருது? 2800. 2800. நீங்க எதிர்பார்த்த சம்பளம் 2800. இப்ப நான் சொல்றேன், காலையில ஏந்திரிச்சோனுமே அம்மா அப்படி டீ பொங்க, அப்படி நுர பொங்க ஒரு டம்ளர் தச்சு ஒரு டம்ளர்ல குடிக்கிறீங்கல்ல டீ 20 ரூபா. பிஸ்கட் 10 ரூபா. ஆக மொத்தம் 30 ரூபா. சரிங்களா? அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்றீங்கல்ல, அதுக்கு ஒரு 30 ரூபா வைங்க, காலை சாப்பாடு. திருப்பி மதியம் லஞ்சு கூடையில ஒரு 30 சாப்பாடு போறீங்கல்ல மதியம், அதுக்கு ஒரு 30 ரூபா வைங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு இது நான் அதாவது சொல்றது, ஒரு நாளைக்கு. அப்படியே இது மாசம் போனா 30, 300, 600, 900 ரூபா டீக்கும் இதுக்கும் மாசம். 300 10 நாளைக்கு, 20 நாளைக்கு 600, 30 நாளைக்கு 900 ரூபா. அதே மாதிரி இதுக்கும் 900 ரூபா வருது. அதே மாதிரி இதுக்கும் 900 ரூபா வருதா? அதுக்கப்புறம் சாயந்தரம் டீ தொட்டு திங்க பிஸ்கட்டு, அது கணக்கு பண்ணுங்க. அதுக்கு ஒரு 20 ரூபா வைங்க, ரொம்ப வேணா 20 ரூபா. அப்ப 30 நாளைக்கு எவ்வளவு வருது? 600 ரூபா. அது போக தம்பி என்ன செய்வீங்க? சாயந்தரம்னா நான் சில்லி வேணும்னு ஒரு நாளைக்கு 50 ரூபா சில்லி, ஒரு நாளைக்கு 50 ரூபா. 50 150 ரூபா. 30 நாளைக்கு 150 ரூபா. சாரி, ஒரு நாளைக்கு 3 நாளைக்கா 150?
எவ்வளவு வருது? அந்த சில்லிக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபானா 30 நாளைக்கு எவ்வளவு வருது? கணக்குன்னு வந்துச்சுன்னா நம்ம வெள்ளைக்காரமா இருக்கணும். பெருக்கல் 30 எவ்வளவு வருது? 1500 ரூபா சில்லி மாசம். மாசத்துல திங்கிறது கிடையாது, ஒரு நாளைக்குதான். மாசத்துல ஒரு நாளைக்கு தான் திங்குறீங்களா? அப்புறம் ஒரு வாரத்துக்கே எனக்கு தெரிஞ்சு 4 நாளைக்கு திங்க. இங்க 1500 ரூபா கூட வேணாங்க, 500 ரூபா வைங்க சில்லிக்கு. 500 ரூபாய்க்கு சாப்பிடுறீங்க. அது போக பிறந்த நாளுக்கு ட்ரெஸ், கல்றது நாளுக்கு ட்ரெஸ், நியூ இயருக்கு ட்ரெஸ், கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ், பத்தாயிரத்துக்கு இப்ப கல்றது நாளுக்கு எனக்கு கூட எடுக்கல, உங்களுக்கு எடுத்தேன். அந்த ட்ரெஸ்ல ஒரு 400 ரூபா வை. அதுக்கப்புறம் வீட்டுல சும்மா இல்லாம வெளியில போகணும் அப்படின்னு நீதான் சொல்ற. வெளியில போறதுக்கு எல்லாமே போறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா நீதான் வெளியே போலாமா, அங்க போலாம் அங்க போலாங்கிற. அந்த போலான்னு சொன்னதுல உனக்கு ஒரு 300 ரூபா உன் பங்கு மாசத்துலயே. அதுக்கப்புறம் பார்த்தனா டூரு தர என்ன செய்வீங்க? டூர் போகணும்பீங்க. வருஷம் டூரு. அந்த டூருக்கு இப்ப 1000 ரூபாய் கட்டிருக்கீங்க. நான் அடுத்த வாரம் டூர் போறீங்க. கேன்சல். இப்ப இந்த வாரம் கேன்சல். அப்புறம் 1000 ரூபாய் காசு கட்டிட்டேன்ல, தர மாட்டாங்க. டூருக்கு தான் அது 1000 ரூபாய் டூரு. சரியா? அப்புறம் என்ன விட்டேன்? என்னமோ விட்டனே. ஆடு பிடிக்கவே வேண்டாம்னு சொன்னேன். அந்த ஆடு பிடிச்ச அதுக்கு 4500 ரூபாய் என் கடன் தான். அதுக்கப்புறம் என்ன விட்டோம்? எந்த 1800 அதை விட்டீங்க. எந்த 1800 ரூபா? அது 1800 நாங்க எங்க பங்கு. என்ன உங்க பங்கு? 1800. என்ன 1800? காசு நான் கொடுத்தது. 1800 நீ கொடுத்தாலே அதுல எதிர இந்த நீ கொத்தமல்லி புதினா வந்து நான் முன் காசு கொடுத்ததுனால தானே நீ காசு கொடுத்தது. எப்படி உனக்கு எங்க இருந்து போய் வேலை செஞ்சு சம்பாரிச்ச? நீ நான் கொடுத்தேன், நீ குடுத்தியா? நான் வித்துட்டு அசல் 1800 இதுல போடப்ப இதுல சரி அப்பா ஒண்ணு 1800 3000 இல்ல இதுல வந்து கழிச்சுக்கலாம். நான் 3000 போட்டுக்கிறேன் இதுல. சரியா? ஆட்டு காசுல 3000 போட்டுக்கிறேன். அது போக மாசம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மெடிக்கல்ல போய் பாத்துறேன். காய்ச்சல், சளி, தலைவலி, கை கால் வலி, கையில அடிச்சான்னு அந்த மெடிக்கல் செலவு மாசம் ஒரு 200 ரூபாய் வை. ரொம்ப வேணா 200 ரூபாய். அதுக்கப்புறம் தலை என்ன தெரியுமா செய்வீங்க? இது 3000 ஆட்டு காசா. அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் ரைஸ். நீங்க வந்து வீட்டுல சாப்பிட மாட்டீங்க, நம்ம பயில்வான் மாதிரி இருக்கணும். வீட்டுல சாப்பிட மாட்டேங்குதுல, அப்புறம் எதுக்கு மாச கணக்குல அதை போடுற? எதை ஒரு மாசத்துக்கு சாப்பாடு பில்லு இவ்வளவு போட்டில, அதுக்கு அப்புறம் அது போடுற. ஒரு மாசத்துக்கு கணக்கு எவ்வளவு போடுவ? எப்படி எவ்வளவு போடுது? எப்படி ஒரு மாசம் கணக்கு போடுற? அந்த சாப்பாடு இல்லாமதான் நீ திருப்பி போய் ஹோட்டல்ல ரைஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறியே. நான் இங்க சாப்பிடவே மாட்டேனே. எப்ப சாப்பிட மாட்டேன்? மதியானம் சாப்பிடல, மதியம் சாப்பிட தூக்கம். மதியானம் சாப்பிடல. சாப்பாடு எடுத்து போறியா இல்லையா? சரிங்க, நான் சாப்பிட மாட்டேன் மதியானம். ஏன் அது உனக்கு சாப்பிட சொல்றாங்க? நீ வந்து கறிக்கு அப்புறம் ஆட்டுக்கறி, கோழிக்கறி எல்லாம் வாங்கி சாப்பிடல. நீ வேலை செய்ய விடுறல? எங்க வேலை செய்ய விடுது? கைகள்ல கால போறாரு. அப்புறம் இதெல்லாம் என்ன ஒரு கணக்கு? எல்லா கணக்கும் ஓகே. இப்ப வந்து நம்ம கூட்டுவோம். எவ்வளவுதான் தம்பிக்கு கணக்கு வருது, எவ்வளவு தம்பி நமக்கு மீதி தராங்கிறத பாப்போம். தம்பியோட கணக்கு எவ்வளவு சொல்லிருக்கீங்க? 2800 ரூபா. நீங்க வந்து எந்த சம்பளம் எதிர்பார்த்திருக்கீங்க. சரிங்களா? உங்களோட சம்பளத்தை இப்ப பாக்கலாம். நீங்க எவ்வளவு செலவு? 900, ஒரு 900, இன்னொரு 900, ஒரு 600, அப்புறம் ஒரு 500, அப்புறம் ஒரு 400, அப்புறம் ஒரு 300, அப்புறம் ஒரு 1000, அது ஆட்டு காசு ஒரு 3000, அதுக்கப்புறம் ஒரு 200, மொத்தம் 8700 ரூபாய். இந்த 8700 ரூபாயில மைனஸ் 2800 ரூபாய் போயிடுச்சுன்னா நீங்க வந்து எனக்கு மாசம் 5900 ரூபாய் எப்ப தரீங்க? இஎம்ஐல தரீங்களா? எனக்கு பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து
8700 தான் கொடுக்கணும். 8700 நான் கொடுக்கறது இல்லைங்க. நீங்க வந்து இன்னும் எனக்கு மீதி 5900 தரணும். மாசம் மாசம் தரீங்களா இல்ல வார வாரம் தரீங்களா இந்த கழிக்கிறீங்களா? 8500 இந்த 5500 இந்த 8500 கழிச்சிரு. எப்ப சாமி மொத்தம் நீ நான் வந்து உனக்கு செலவு பண்றது 8700 சரியா? 2800 போச்சுன்னா மாசம் வந்து நீ தான் எனக்கு 5900 தரணும். ஓகே, எல்லாரும் கணக்கு சரியா இல்லையான்னு கேட்டுக்கோங்க. ஓகே, பாய் பாய்.